விஜய் அவர்கள் ஜஸ்ட் மாஸ் ஹீரோவா மட்டும் இருக்கல, அவரோட படத்தை பார்த்தா அதுல ஒரு மெசேஜ் இருக்கும், அதுல ஒரு மீனிங் இருக்கும். அதனாலதான் சினிமா ஹீரோவா இருந்த ஒருத்தர் மக்களோட வாய்ஸாவே மாறினாரு. 2010க்கு அப்புறமா நம்ம விஜய் அவர்களோட படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. ஜஸ்ட் ஃபைட்டு, சாங்கு, காமெடி அப்படின்னு இல்லாம ரியலா இருக்கிற இஷ்யூஸை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. கத்தி, மெர்சல், பிகில், மாஸ்டர் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ஃபார்மஸை பத்தி, தண்ணி பிரச்சனை, கார்பரேட், ஹெல்த் கேர் கரப்ஷன், ஜிஎஸ்டி, உமன் எம்பவர்மெண்ட், ட்ரக்ஸ் இதை பத்திலாம் பேசினாரு. அண்ட் கோவிட் டைம்ல ஓடிடி தான் ஃபுல் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு இருந்த டைம். அந்த டைம்ல தான் மாஸ்டர் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. மக்கள்லாம் அகைன் தியேட்டருக்கு திரும்ப ஒரு பெரிய ரீசனா மாஸ்டர் மூவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லியோ அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. ஃபேன்ஸ்லாம் தியேட்டருக்கு படம் பார்க்க வரல, அந்த ஒரு மனுஷனை செலிப்ரேட் பண்ண வந்தாங்க. 30 இயர்ஸா விஜய் பில்ட் பண்ணது ஜஸ்ட் ஃபேன் பேஸ் மட்டும் இல்ல, ட்ரஸ்ட். அதுவும் மக்கள் அவருக்கு மேல வச்சிருந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனாலதான் அவரோட ஜேர்னி சினிமாவை தாண்டி இப்போ பாலிடிக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு.